ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2023 ரிலீஸ் ஆன எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லப்படுற ஒரு வித்தியாசமான காமெடி சீரீஸை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். உண்மையை சொல்லப்போனால் இந்த சீரீஸில் பெரிய கதை எதுவும் இருக்காது, ஆனால் நிறைய காமெடி சீன்ஸ்லாம் இருக்கும். அது போக கதையும் ரொம்ப வித்தியாசமான கதை தான். என்னன்னா, இந்த உலகத்தில் 18 வயசுக்கு மேலே வந்ததுமே அவங்களுக்குன்னு ஒரு தனித்தனியான சூப்பர் பவர் வருது. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கடைசி வரை சூப்பர் பவரே வரல. அதனால பயந்து போனாவா, அவங்க மத்தியில் என்னென்னலாம் பண்ணுறா, கடைசியில் அவளுக்கு சூப்பர் பவர் வந்துச்சா இல்லையா அப்படின்ற கதையை சூப்பராக சொல்லியிருந்திருப்பாங்க. சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ கதையோடைய ஓப்பனிங் சீன்லேயே இந்த உலகத்தோடைய ஒரு முக்கியமான சிறப்பம்சத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தை பொறுத்தவரை இங்கே இருக்கிற மக்களுக்கு 18 வயசை தாண்டினா போதும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூப்பர் பவர் வந்துடும். சில பேர் பறக்க ஆரம்பிப்பாங்க, சில பேருக்கு வந்து சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கும், சில பேர் வந்து டைமே ரிவர்ஸ் பண்ணுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வித்தியாசமான பவர் வரும். இப்படி இருக்கச்சில நம்ம ஹீரோயினை காமிச்சா ஹீரோயினுக்கு 20 வயசு ஆகுது. ஆனால் இன்னுமே நம்ம ஹீரோயினுக்கு அவளுடைய சூப்பர் பவர் என்னதுன்னே தெரியாது. அதாவது அவளுக்கு இன்னுமே சூப்பர் பவர் வரல போல. ஸோ கொஞ்சம் யோசித்து பாருங்க, எல்லாத்துக்குமே சூப்பர் பவர் இருக்குது, ஆனால் உங்களுக்கு மட்டும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல. ஸோ நம்ம ஹீரோயினும் அதனால ரொம்பவே கஷ்டப்படுறா. ஸோ இப்படி இருக்க இன்னைக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பாஸ்க்கு என்ன சூப்பர் பவர் இருக்குன்னா, அவங்களால அடுத்தவங்கள உண்மையை சொல்ல வைக்க முடியும். ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்தும் நிறைய உண்மையை போட்டு வாங்குறாங்க. அதனால நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அசிங்கமாயிடுது. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே தற்போதைய லவர் பையனை மீட் பண்ணி பேசுறான். ஸோ இவனுடைய பேர் வந்து லூக். இவனுக்கு வந்து பறக்கிற மாதிரியான சக்தி இருக்கும் போல. ஸோ எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அவன் பாட்டுக்கு நம்ம ஹீரோயினை கழட்டி விட்டுட்டு பறந்து போயிடுவான். ஸோ நம்ம ஹீரோயினும் இதை பார்த்துட்டு, அட பாவி, இன்னைக்கும் பறந்து போயிட்டியா அப்படின்னு புலம்ப. அடுத்தது ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்களுடைய பேர் வந்து கரி. இவ யாருன்னா நம்ம ஹீரோயினுடைய ரூம்மேட். ஸோ இதனால இவளை நம்ம ஃப்ரெண்டு பொண்ணுன்னு வச்சுக்கலாம். அது போக இந்த ஃப்ரெண்டு பொண்ணு எங்கே வேலை பார்க்குறான்னா அந்த லாயர் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. அப்படி அவளுக்கு என்ன சூப்பர் பவர்னு பார்த்தா, இப்போ யாராவது இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஆவியை இவளுடைய உடம்புக்குள்ள ஒரு 10 செகண்ட் கிட்ட வர வைப்பா. ஸோ இது மூலமாவே ஏதாவது சொத்து தகராறுனா அப்படியே பேசி முடிச்சிருவாங்க இல்லையா. அதனால தான் லாயர் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணுறா. ஆனால் நிறைய வாட்டி கிளைண்ட் கிட்ட திட்டு தான் வாங்குவாங்க. ஏன்னா சொத்தை பிரிக்கிற விவகாரத்தில் இவ வந்து உண்மையை பேசிடுவா இல்லையா, இவளுடைய உடம்புக்குள்ள ஆவியை வர வச்சு. அதனால தான் அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவள் சோகமாக வீட்டுக்கு வரா. அப்போ வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பூனை நிற்குது. ஓ, நீயும் என்னை மாதிரி தனிமையாக தான் இருக்கியா, சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை தத்தெடுத்து உள்ளே கொண்டு வராங்க. உள்ளே பார்த்தா பைத்தியக்கார மாதிரி ஒருத்தர் இருக்கான் இல்லையா. ஸோ இவன் தான் ஃப்ரெண்டு பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு. ஸோ உள்ள இந்த சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. ஸோ அவனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. ஒன்னா அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே டைமை ரிவர்ஸ் பண்ணுறான். ஆக்சுவலாக இவனுக்கு வந்து இந்த டைமை ரிவர்ஸ் பண்ணுற சக்தி தான் போல. அதாவது ஒரு நிமிஷம் முன்னாடி வர பண்ண முடியும் போல. ஸோ இப்படி நம்ம ஹீரோயின் திடீர்னு உள்ள வந்து இவனை பார்த்ததுனால அசிங்கப்பட்டு அப்படியே டைமை ரிவர்ஸ் பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோயினும் மறுபடியும் வெளியில இருந்து உள்ள வராங்க. அதுக்குள்ளே அவன் வீட்டுக்குள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டான். ஸோ இப்படி தான் இந்த உலகத்தில் வித்தியாசமான பவர்லாம் இருக்குது போல. அப்படியே கட் பண்ணால் கொஞ்ச நேரத்தில் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வாட்டியும் கிளைண்ட் கிட்ட இருந்து ஏதோ ஒரு திட்டம் வாங்கியிருப்பாங்க போல. ஸோ நினைச்ச அந்த வேலையை விட்டுடலாம். ஆனால் இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து இப்போ எந்த வேலையும் பண்ணல போல. ஸோ அவனுக்கு வேலை கிடைக்கிற வரை இவ தான் வேலை பார்த்தாகணும். அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் ஒரு கண்ணாடிக்காரனை மீட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் புதுசாக இவன் கூட டேட்டிங் போக போகிறாங்க போல. ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைஜீனாக இருக்கிறான். சொல்லப்போனால் அடுத்தவங்கள தொடக்கூட மாட்டான் போல. க்ளவுஸ் போட்டு தான் தொடுவான்னா பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே வச்சாவது ரொமான்டிக்காக இருப்பான்னு பார்த்தா ஹீரோயினை கிஸ் பண்ண போகும்போது கூட பிளாஸ்டிக் கவரை வச்சு கிஸ் பண்ணுறான். ஏன்னா இவனை யாருமே தொட்டக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் இவன் ரொம்ப வேஸ்ட் போல அப்படின்னு தூங்க போனா. ஆனால் அப்போ அந்த கண்ணாடிக்காரன் ஹீரோயின் மேலே பற்றக்கூடாதுன்றதுக்காக சைடில் பில்லோலாம் வச்சு அவனை ஃபுல்லுமே கவர் பண்ணி தான் தூங்குறான். ரைட்ரா, வாரத்துக்கு வாரம் ஒருத்தங்கிட்ட இப்படி வந்து மாட்டிக்கிறோமே அப்படின்னு புலம்பிக்கிட்டே தூங்க. அதே சமயத்தில் இந்த செட் ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தன் அவனுடைய ஃபோனை திருடிடுறான். ஸோ அதாவது இன்விசிபிள் மேன் போல. அதுலேயும் ஃபோனை பிடுங்கினது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்ஸை எடுங்கன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்க. ஸோ இதை பார்த்ததுமே லவர் பையன் டைமை ரிவர்ஸ் பண்ணாமல் பர்ஸையும் தூக்கி போட்டுட்டு பயந்து ஓடிட்டான். ஸோ வீட்டுக்கு வந்ததுமே இங்கே பாரு, நம்மளாம் இப்படி யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, சண்டை போட்டால் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு அட்வைஸ் வர பண்ணுறான். அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோயின் முழிச்சிட்டாங்க. முழிச்சிட்டு பக்கத்தில் இந்த புதுசாக டேட்டிங் பண்ண இந்த கண்ணாடி பையனை பார்த்து, உன்னை தொட்டா உனக்கு அப்படி என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு மெல்ல தொட போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆயிடுதுன்னா ஹீரோயின் வீட்டுக்கு ஒரு பூனை கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த பூனை அவனை தொட்டுருது. தொட்ட அடுத்த செகண்டே அவன் முழிச்சிக்கிறான். முழிச்சிட்டு ஐயோ என்ன தொட்டுட்டா, இவன் ரொம்பவே மோசம் அப்படின்னு அழுதுகிட்டே கிளம்பிட்டானா பார்த்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு இப்படி இருக்கான்ற மாதிரி. சரி ஓகே, அவன் போனா போயிட்டு போறான். இந்த பூனைக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசித்து ஜிசிலாடுன்ற மாதிரி ஒரு பேர் வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண ஈவினிங் ஆகுது. நம்ம ஹீரோயினை ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அது யாருடைய பர்த்டே பார்ட்டினா இவளுடைய ஸ்டெப் சிஸ்டருடைய பர்த்டே பார்ட்டி தான். ஸோ அப்படி போகும்போது இவளுடைய அப்பா கால் பண்ணி, இங்கே பாரு, அங்கே போய் ஒழுங்காக இருக்கணும், சரியா, எதுவும் சேட்டை பண்ணிடக்கூடாது, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய வீட்டுக்கு வரா. ஸோ இப்போ தான் தெரியுது அம்மாவும்
அப்பாவும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க போல. அது போக இந்த அம்மாவுக்கு என்ன பவர் இருக்குன்னா, இப்போ டெக்னாலஜிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான பவர். ஆனால் இன்னுமே ஃபுல்லுமே கற்றுக்கல. அதே சமயத்தில் அந்த பார்ட்னர் அங்கே வராரு. ஸோ இவர் தான் இவங்க அம்மாவுடைய பார்ட்னர் போல. பேர் வந்து ஜென். அது போக இவருக்கு என்ன பவர் உண்டுனா, இவருக்கு எமோஷன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்துற மாதிரியான பவர். இப்படி இருக்கச்சுல நம்ம ஹீரோயின் அந்த தங்கச்சி பொண்ணை மீட் பண்றா. ஸோ அவளுக்கு இன்னைக்கு தான் 18 வயசு ஆகுது போல. அதனால தான் பயங்கர பார்ட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா 18 வயசு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பவர் வந்துடும் இல்லையா. ஸோ அது என்ன பவர்னு பார்க்க தான் எல்லாருமே ஆவலா இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம, உனக்கும் சூப்பர் பவர் வராது, நீயும் என்ன மாதிரி தான் அப்படின்னு வெறிப்பேத்திட்டு இருக்க. ஸோ இதை பார்த்து அம்மாவுடைய பார்ட்னரும் அவர் தான் எமோஷன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்துவார் இல்லையா, அதனால இங்க யாருமே கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக கட்டுப்படுத்திட்டாரு. அப்படியே கட் பண்ணா தங்கச்சி பொண்ணு கேண்டில் ஊத எல்லாருமே வெயிட் பண்றாங்க, இவளுக்கு ஏதாவது சூப்பர் பவர் வந்திருக்கான்றத பாக்குறதுக்காக. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் இவளுக்கு எந்த ஒரு சூப்பர் பவரும் வந்த மாதிரி இல்ல. ஸோ நம்ம ஹீரோயின் நினைச்சது நடந்துருச்சு இல்லையா, அதனால சந்தோஷமா அவளுக்குலாம் எதுவுமே வராது, என்ன மாதிரி தான் அவா அப்படின்னு சொல்லி அவ பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஸோ இதனால இந்த தங்கச்சி பொண்ணு ஃபீல் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஏதாவது எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு போனா ஃப்ரிட்ஜோடைய கதவு கையோட வந்துருது. ஸோ அவளுக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் பவர் வந்துருச்சு போல. அவ்வளோதான், இதை பார்த்து எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே மன வருத்தமாயிடுது. அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. சரி ஓகே, நம்ம மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதனால நம்மளுடைய லவர் பையனை மீட் பண்ணலாம் அப்படின்னு அந்த லூக் இருக்கான் இல்லையா, ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம்ல, பறப்பான்ல, அவனை போய் மீட் பண்ணேன். ஆனால் அப்போ தான் தெரியுது அவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட டேட்டிங்கில் இருக்கான் போல. அந்த பொண்ணுக்கு சேஃப் சிப் பண்ணுற மாதிரியான ஒரு பவர் இருக்குது போல. அது மட்டும் இல்லாமல் பார்க்கவும் அழகாக இருக்கிறதுனால நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதுவும் இந்த லவர் பையன் அந்த பொண்ணை பறக்கிறதுக்காகலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வரான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின், இங்கே பாரு என்னையே நீ பறக்க கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னு வலுக்கட்டாயமாக அந்த லவர் பையனை பறக்க கூட்டிகிட்டு போக. ஆனால் அவன் பாதியில் இறக்கி விட்டு, இங்க பாரு உனக்கு எனக்கும் செட் ஆகாது, ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் உன்னை லவ் பண்ண ஆரம்பிக்கணும், ஆனா நீ உன்னையவே லவ் பண்ணல, அப்புறம் எப்படி எல்லாம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டான். ஸோ நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே அப்பாவுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா அப்பாவுடைய வார்த்தையை கேட்டாதான் இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக வரும். ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவளுடைய அப்பாவும் இறந்துட்டாங்க போல. அவருடைய ஆஃபியை அந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய உடம்புக்குள்ள வர வச்சுதான் அவங்க மூலமா பேசிப்பா போல. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் இந்த பவர் இல்லாதவங்களுக்கு பவர் வர வைக்கிறதுக்கான ஏதோ ஒரு ஆஃபீஸ் போறாங்க. ஸோ நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்படின்னா எனக்கு இப்போ பவர் வந்துடும்ல அப்படின்னு சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு போக. ஆனா அங்க போய் விசாரிச்சா அங்க எக்கச்சக்கமான செலவாகும் போல. ஸோ இவங்க கிட்ட இப்போ அந்த அளவுக்கு காசு இல்லைன்னதுமே சரி ஓகேங்க நாங்கள் அப்புறம் வரோன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இப்படி இருக்கச்சுல அடுத்தது நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பூனை இருக்கு இல்லையா, அந்த பூனை வந்து மனித உருவத்துக்கு மாறுது. ஆனா நம்ம ஹீரோயின் முழிச்சு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே மறுபடியும் பூனையை மாறிடுது. ஸோ இது மூலமா அவன் பூனைன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அது போக அடுத்ததான் நம்ம ஹீரோயின் என்ன பார்க்கறான்னா, அதிக ஸ்ட்ரெஸ் நமக்குள்ள வந்தா நம்மளுடைய பவர் கூட வெளியில வரலான்ற மாதிரி ஒரு இதுல படிக்கிறா. அதனால அந்த ஃப்ரெண்டு பொண்ணோடைய பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அதிக ஸ்ட்ரெஸ் ஆகலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து காரமா நிறைய சாப்பிடுறாங்க. ஏன்னா அப்பதான் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகலான்ற மாதிரி. ஆனா அதை அவளால தாக்கு பிடிக்க முடியல. உடனே வேகமா பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருந்தே ஒரு மில்க் பாட்டில் எடுத்து அப்படியே அங்கேயே ராவா குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து அந்த லவர் பையனும் பார்த்துட்டான். செக்யூரிட்டி கேமராவிலையும் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. ஒன்னு அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. அடுத்த நாள் ஆகுது. இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கால, அவன் இன்னுமே ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்தணும்னா டென்டிஸ்ட் கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வலுக்கட்டாயமா டென்டிஸ்ட் கிட்ட இழுத்துட்டு வர. ஆனா நம்ம ஹீரோயின் நைஸா எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. இருந்தாலும் இவளுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் டைம் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவான் இல்லையா, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வர. அதனால அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோயினை வலுக்கட்டாயமா அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா பல்ல செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுடைய பல்லில் வந்து நிறைய ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பண்ணா வாயில் ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இல்லையா, அதனால தான். இப்படி இருக்கச்சில இந்த சைடு இந்த லவர் பையனை காமிச்சா அவன் வீட்டில் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கானா, இந்த மாதிரி அவனுக்கு சூப்பர் ஹீரோவா மாறணும்னு ஆசை. அதனால சூப்பர் ஹீரோவா மாறுறதுக்கான டீமை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த சூப்பர் பவர்லாம் இருக்கும் இல்லையா, வித்தியாசமான சூப்பர் பவர் உள்ள டீமை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம பூனை இருக்குல்ல, அது மறுபடியும் மனுஷனா மாதிரி அந்த இடத்துல வந்து விழுது. ஸோ எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் போடாம நடக்க முடியாம நடந்து ஒவ்வொரு கதவா அப்படியே பிடிச்சி போயிட்டு இருக்கும்போது இந்த சத்தம் பாய் ஃப்ரெண்டுக்கு கேட்குது. வீட்டில் யாருமே இல்லையா, அப்புறம் யார் வந்திருக்கிறா அப்படின்னு மெல்ல யார் அது அப்படின்னு கேட்டுட்டு வந்து பார்த்தா அங்கே பூனை நிற்குது. அதே சமயத்தில் இந்த சைட் ஹாஸ்பிட்டலை காமிச்சா நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி போட்டிருப்பாங்க. அதாவது இந்த மரத்து போகிற ஊசி மாதிரி போட்டிருப்பாங்க. அதனால அவளுக்கு லைட்டாக அப்படியே தலை சுற்றிட்டு வரும். ஹேங் ஓவரில் இருக்கிற போல அப்படியே தள்ளாடி வெளியில் வர நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு தான் ஹீரோயினை வெளியில் கூட்டிகிட்டு வரா. அந்த டைமில் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினுடைய மூஞ்சில் மாஸ்க் போட்டு அவளை ஒரு கார் டிக்கிக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிட்றான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே ஃப்ரெண்டு பொண்ணுடைய வேலை தான் போல. ஸோ அவள் தான் இந்த மாதிரி காசு கொடுத்து நம்ம ஹீரோயினை அடைக்க சொல்லியிருக்கிறா. ஏன்னா அப்போ தான் நம்ம ஹீரோயின் இன்னுமே ஸ்ட்ரெஸ் ஆவான்னு சொல்லிட்டு. அப்புறமா இதை பக்கத்தில் உட்காந்து ரெண்டு பேரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் காருக்குள்ளே பார்த்தா நம்ம ஹீரோயின்
ஹீரோயினுக்கு லைட்டாக அப்படியே தலை சுற்றிட்டு இருக்கு இல்லையா, அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவளுடைய லவ்வர் பையனுக்கு அவளே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்பி விட்டுட்டுருக்கா. இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்து இது என்ன பார்க்கிங் இல்லாத இடத்துல நிற்கிது அப்படின்னு சொல்லி அந்த வண்டியுமே சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுவும் போலீஸ்காரருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த் பவர் இருக்குது போல் காரை அலைக்கா தூக்கிட்டு போயிட்டாரு. ஸோ இதை பார்த்து நம்ம ஃப்ரெண்டு பொண்ணும் பாய் ஃப்ரெண்டும் ஷாக்காக்கி வேகமாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது தான் தெரியுது இது வந்து இந்த பாய் ஃப்ரெண்டோடைய ஃபேமிலி கார் போல், அதுக்கு ஆர்சி புக்கும் கிடையாது, இன்சூரன்ஸும் கிடையாது போல். ஸோ கண்டிப்பாக இதை லீகலாக எடுக்க முடியாது இல்லையா, அதனால சரி ஓகே இல்லீகலாக அந்த இடத்துக்கு போய் ஹீரோயினை மட்டும் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கார் இருக்கிற இடத்துக்கு வந்துட. அதே சமயத்தில் காருக்குள்ளே இருக்கிற ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரியுது போல், அதனால என்னை காப்பாற்றுங்கன்ற மாதிரி கத்திட்டு இருக்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா சாவியை போட்டு திறக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் திறக்கவே முடியல. ஸோ அதுக்கான சாவி இது இல்லை போல், அதனால இவங்களுக்கு வேறு வழி கிடையாது, நம்ம அந்த தங்கச்சி பொண்ணை கூப்பிடலாம், ஏன்னா அவளுக்கு தானே இந்த பவர் சூப்பர் பவர் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சி பொண்ணை வர வைக்க. அவன் இங்கே வந்ததுமே நம்ம ஹீரோனை பார்த்து நீ வெளியில் வந்ததுமே நான் சொல்கிறத கொஞ்சம் நாளைக்கு கேட்கணும், அப்படி சொன்னால் மட்டும் நான் வெளியில் விடுவேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோனும் ஒரு பேச்சுக்கு சரிம்மா நீ என்ன சொன்னாலுமே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்த உடனே தங்கச்சி கிட்ட சண்டை போடுறா, நீ என்ன அவ்வளோ பெரிய வளான்ற மாதிரி. ஸோ இதனால ரெண்டு பேரும் வந்து தடுக்கிறாங்க. அதே சமயத்தில் ஹீரோயினுடைய அம்மாவும் அந்த ஸ்டெப் ஃபாதரும் வந்துடுறாங்க. இவங்க வேற வந்துட்டாங்களா அப்படின்னு இவன் தலையில் கை வைக்க அடுத்தது ஒட்டு மொத்தமாக வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, இவன் கொஞ்சம் அப்படியே தலை சுற்றிட்டு இருக்கும்போது லவ்வர் பையனுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பான் இல்லையா, ஐயோ அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட அம்மா உங்கள் பவரை யூஸ் பண்ணி இதை எப்படியாவது டெலீட் பண்ணிடுங்களேன் அப்படின்னதும் இவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கே பவர் வந்து அறகுறையாக தானே இருக்கும், கண்ட்ரோல் பண்ண இன்னுமே கற்றுக்கல, அதனால இன்னுமே பார்த்தீங்கன்னா ஆக்வர்டாக வாய்ஸ் மெசேஜ் போயிடுது. அவ்வளோதான், ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும்னா அவனுக்கு ரொமான்டிக்காக பிக் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து ரொமான்டிக்காக பிக் அனுப்புகிறாங்க. ஏன்னா இதை பார்க்குற கேப்பில் அந்த வாய்ஸ் மெசேஜை அவன் பார்க்க மாட்டான்ற மாதிரி. இப்படி இவங்க பிக் அனுப்பிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த பூனை ஒரு மனுஷனா மாறுமா, அவ்வளோதான் பயத்தில் கத்துறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்தது வேகமாக வெளியில் வந்து இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்டையும் பாய் ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்ல அடுத்ததே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த கேட் மனிதன் அதான் பூனை மனிதனை மீட் பண்ணி பேச, அந்த பூனை மனிதனுக்கு இப்போ தான் சந்தோஷமா இருக்குது போல, வேகமாக வந்து இந்த பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்புறமா ஒட்டு மொத்தமாக உட்காந்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் தெரியுது இவன் வந்து ஒரு சேஃப் ஷிஃப்டிங் பவர் வச்சிருக்கிறான் போல. ஆனால் இவன் கடைசியாக அந்த பூனை இதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான். ஸோ இவன் யாரு, இவன் என்ன பண்ணா, இவன் எந்த வீட்டில் உள்ளவன் அப்படின்ற எதுவுமே இவனுக்கு தெரியாது போல. அதனால சரி ஓகே இவனை பற்றி தெரியற வர நம்ம இவனை பார்த்துக்கலான்ற மாதிரி இவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து போட வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த சைடு லவ்வர் பையனை காமிச்சா அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய பிக்கெல்லாம் பார்த்துட்டான். அது கூடவே அந்த வாய்ஸ் மேலையும் பார்த்துட்டு என்ன கேவலமாக மெசேஜ் அனுப்பியிருக்கேன்ற மாதிரி மெசேஜும் பண்ணி விட்டுறான். அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. இந்த பூனை மனிதன் கிட்டத்தட்ட 3 வருஷமா அந்த பூனைக்குள்ளே அடப்பட்டு கடந்துருக்கிறான் போல. அதனால அவனுக்கு டெய்லி ஆக்டிவிட்டியே நிறைய மறந்து போச்சு, எல்லாத்தையுமே வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்த பாய் ஃப்ரெண்டும் இவனுக்கு மனுஷனா இருக்க எப்படின்றத ட்ரைனிங் கொடுக்கணும் போல அப்படின்னு நினைச்சிட. இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டு பொண்ணை காமிச்சா அவள் அவளுடைய லாயர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபேமஸ் சிங்கருடைய ஆவியை வந்து அவளுடைய உடம்புக்குள்ள வர வச்சு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் டீலை வந்து இது பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த ஒரு மேனேஜரும் இங்கே பாருங்க உங்களுக்கு இருக்கிறது பெரிய பவர், ஏன்னா நீங்கள் இந்த பவரை யூஸ் பண்ணி பாட்டு கூட பாடலாம், உங்களுடைய உடம்புக்குள்ள அந்த சிங்கரை வர வச்சு எங்களுடைய ப்ரோக்ராம்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, ஏன்னா அந்த சிங்கர் வந்து இப்போ உயிரோட இல்லை, அவருடைய இடத்துக்கு நீங்கள் வந்து பாட முடியுமா, அதுக்கு நான் பே பண்ணுறேன் அப்படின்னதும் இந்த ஐடியா வந்து நம்ம ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அதனால ஓகே சொல்லிட்டா. அது போக தனியாக இருந்தால் அவளுக்கு போர் அடிக்கும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயினா இதுக்கு ஹெல்ப்க்கு கூடவே நீ வந்தால் நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போகிறாங்க. அதுவும் என்னன்னா இந்த பொண்ணுடைய மேனேஜர்னு சொல்லி இன்ட்ரோ ஆகி அந்த இடத்துக்கு வந்து செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க. கூடவே என்னன்னா இந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள அந்த சிங்கர் அதான் செத்து போன சிங்கர் வந்து பாட்டு பாடணும் இல்லையா, அதுக்கான ப்ராக்டிஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவளுக்கு தெரிய வருது அந்த சிங்கர் வந்து ரொம்பவே தப்பான கெட்ட வார்த்தைலாம் போட்டு பேசுவான் போல. அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு ரேசிஸ்ட் போல, பொண்ணுங்க இப்படி தான் இருக்கணும் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பாட்டு பாடுறான் போல. ஸோ இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணுச்சா இப்படிலாம் நான் பாட மாட்டேன், இதெல்லாம் வேண்டாம் நம்ம போயிடலாம் அப்படின்னதும் ஹீரோயினும் இங்கே பாரு நமக்கு நிறைய காசு கிடைக்கும், அதனால இந்த ஒன்று மட்டும் நீ பண்ணிடு அப்படின்னு சொல்ல இந்த ஃப்ரெண்டு பொண்ணு வேண்டாம் இருப்பா. சரி ஓகே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்டை நம்ம மாற்றிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி பாட்டோடைய ஸ்கிரிப்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்புறமா ப்ரோக்ராமும் நடக்க போகுது. அந்த சிங்கரை உடம்புக்குள்ளே வர வைக்க அந்த சிங்கரும் இந்த ஸ்கிரிப்டை பார்த்து யாரா அதை சேஞ்ச் பண்ணா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட. அதனால அந்த ப்ரோக்ராமே அப்படியே கேன்சல் ஆக இவங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அதே சமயத்தில் வீட்டில் பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அவனுக்கு இந்த சூப்பர் ஹீரோ டீமாக உருவாக்கணும்னு ஒரு ஆசை இல்லையா, அதனால அதுக்கு நிறைய கேண்டிடேட்டை வந்து எடுத்துட்டு இருக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒருத்தரான். ஸோ அவனால் நிறைய அனிமல்ஸ் வந்து கட்டுப்படுத்த முடியும் போல. அதுலேயும் ஒரு மீன் பறந்து வந்து இந்த இடத்துல எழுது. ஸோ
இந்த மாதிரி சின்ன இதை கட்டுப்படுத்தினதுமே அவனை ரவுண்ட் பண்ண வச்சுட அடுத்தது ஒருத்தன் வரான். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா செவுத்துலேயே கை உள்ளலாம் போல. ஸோ அந்த பவரை காமிச்சிட்டு இருக்க அடுத்தது ஒரு பொண்ணு வரா. இவளுக்கு வந்து மேக்னெட்டிக் பவர், இவளுடைய உடம்ப சுற்றி எல்லாம் மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கும் போல. அடுத்தது ஒருத்தன் வரான். அவனுக்கு வந்து லேசர் ஐ போல. ஆனால் அந்த லேசர் ஐ எதுக்குன்னே தெரியல, அது எந்த ஒரு காயமும் ஏற்படுத்தாது போல, சும்மா லைட் அடிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும் போல. அடுத்தது ஒருத்தர் வராரு. இவருக்கு வந்து ஃபிளாஷ் மாதிரி ஸ்பீடாக ஓட முடியும் போல. ஸோ அதையும் வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு அதில் கொஞ்சம் பிறகு என்னுடைய டீம்லேயே செலக்ட் பண்ணி வைக்கிறான். இப்படி இருக்குச்சு அவங்க செலக்ட் பண்ண எல்லாத்தையுமே அஃபிஷியல் மீட்டிங் மாதிரி வச்சு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம பூனை மனிதன் வந்துடுறான். அதுவும் புறா பிடிச்சிட்டு செத்து போன புறா எடுத்துட்டு வந்துட. ஸோ அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. அதனால அவன்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து, இங்க பாரு, நீ இன்னும் மனிதர்களா வாழ கத்துக்கல, அதனால கடைக்கு போய் கத்துக்கோ, இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க. சரின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துக்கு போறான். அங்க பார்த்ததுமே நிறைய வித்தியாசமான பொருளா இருக்க. அது மட்டும் இல்லாம இவன் அடிக்கடி இந்த மாதிரி வெளியில வந்தது கிடையாது இல்லையா, அதனால அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். ஸோ இதை பார்த்து அந்த கிளர்க்கும் அவனுக்கு தண்ணிலாம் கொடுத்துட்டு, உனக்கு விமனை பத்தி நிறைய தெரியல, இந்த அந்த புக்கை பார்த்து கத்துக்கோன்ற மாதிரி புக்கெல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்கான் இல்லையா, அப்போ அதில் ஃபிளாஷ் மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல, அவனும் முன்னாடி வந்து டீச் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்த இவன் வந்து ஐயோ என்னடா நம்ம தான் இந்த குரூப்புக்கு தலைவனா இருக்கலாம்னு பார்த்தா இவன் என்ன குறுக்க வரான்ற மாதிரி ஷாக்காக, சரி ஓகே நம்ம ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம், அதில் யார் பாஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு போர்டில் டயக்ராம் வரைஞ்சி இதில் என்னென்ன இது வந்து கரெக்டுன்னு சூஸ் பண்ண சொல்ல. ஆனால் நிறைய இது வந்து இந்த பாய் ஃப்ரெண்ட் தப்பாக தான் சூஸ் பண்ணுறான். அதனாலேயே அந்த குரூப்புக்கு தலைவராக கிட்டத்தட்ட அந்த ஃபிளாஷ் தான் மாறுற மாதிரி இருக்கேன். இப்படி இருக்கச்சில நைட் ஆகுது. அந்த மேக்னெட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் இன்டர்வியூக்கு வந்திருப்பாள். ஸோ அவள் எதையோ ஒன்று வந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டா போல இந்த வீட்டுக்கு. அதனால அதை எடுக்க வரலான்னு வரும்போது இந்த பூனை மனிதன் அவன் மேலே ஒட்டிக்கிறான். ஸோ இது மூலமாக தான் தெரியுது அந்த பூனை மனிதனுடைய உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு சிப் இருக்குன்றது. ஸோ அதை பற்றி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனிமல் பேசுகிறதெல்லாம் கேட்குற ஒரு டாக்டர் இருப்பார், டூ லிட்டில் மாதிரி. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அவருக்கு இந்த அனிமல் பேசுகிறதெல்லாம் கேட்கும் இல்லையா, நிறைய பூனை வந்து அழுதுட்டு தான் இருக்கும் போல. ஸோ அதனால எப்போதுமே காதில் ஹெட்செட் போட்டுப்பாரு. ஸோ அவர்கிட்ட வந்து விசாரிக்க அவரும் பார்த்தீங்கன்னா இந்த சிப்பை வந்து அனலைஸ் பண்ணி அது எந்த வீட்டு பூனுன்ற மாதிரி அனலைஸ் பண்ணி கொடுத்துட்றாரு. அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஃப்ரெண்டு பொண்ணும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் ரொமான்டிக்காக இருக்கும்போது இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ டீம் வந்து ரெடி பண்ணியிருக்கான் இல்லையா, அந்த டீம்லேருந்து மெசேஜாக வருது, இந்த மாதிரி உங்களுடைய காஸ்டியூம்லாம் போட்டுக்காங்க, ஒரு பொண்ணுக்கு நம்மளுடைய உதவி தேவைன்ற மாதிரி. ஸோ இதுக்கு தானே இவனும் ஆசைப்பட்டான். ஸோ நான் சூப்பர் ஹீரோ ஆக போகிறேன், ஸோ நான் இங்கேருந்து கிளம்பணுன்றதுக்காக அவகிட்ட நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னதும் அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுறான். உடனே மறுபடியும் டைம் ரிவர்ஸ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான இது இருக்குமா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஸோ இதனால ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆன இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய ரூமுக்கு வந்து அங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஹீரோயினும் அங்கே வந்து இதை பார்த்துட்டு, என்ன அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு ஒன்று விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு கேட்டதும் அவளும் சோகமாக ஆமான்னு சொல்கிறா. அது போக இந்த பொண்ணு இந்த ரூமை க்ளீன் பண்ணியிருப்பா இல்லையா, அப்போ தான் ஒரு சாக்ஸையும் பார்க்குறா, ஒரு க்ளவுஸையும் பார்க்குறாங்க. ஸோ அந்த சாக்ஸ் வந்து நம்ம ஹீரோயினுடைய அந்த லவ்வர் பையனுடையது போல், அதான் அந்த பரப்பான் இல்லையா, ஸோ அவனுடையது போல். ஸோ அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ இது மூலமாவது லவ்வர் பையனை மட்டும் பேசுவான்ற மாதிரி. அது போக ஒருத்தன் தொடுறதுக்கே யோசிப்பான் இல்லையா, அவனுடைய க்ளவுஸும் இருக்குது. ஸோ அதை பார்த்ததுமே நீ வேணா அவன் கூட போய் ஹெல்ப் கேள, ஸோ அவங்ககிட்ட ஒரு வாட்டி டேட்டிங் போய் பாரு அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. ஆனால் ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா அது வேணான்ற மாதிரி சொல்லிடுறா. அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினும் அந்த பூனை மனிதனும் இருக்காங்க இல்லையா, ஸோ ரெண்டு பேரும் அவங்களுடைய உண்மையான அட்ரஸ்க்கு வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது இந்த பூனை மனிதனுடைய ஓனர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க போல். அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு டாகை பார்க்குறான். ஸோ அதை பார்த்ததுமே இந்த பூனை மனிதன், இதை எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இது எனக்கு பிடிக்காத நாய் அப்படின்னு சொல்ல, உடனே அடுத்ததே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் இந்த பூனை மனிதனும் அந்த நாயை தூக்கிட்டு கடத்திட்டு ஓடி வந்துட்டாங்க. ஸோ எங்கே வராங்கன்னா அந்த டூ லிட்டில் கிட்ட தான் வராங்க. ஸோ அதாவது இந்த நாய் மூலமாவது இந்த பூனை மனிதன் யாருன்றதை கண்டுபிடிச்சிடலான்றதுக்காக. ஆனால் இந்த நாய் என்ன சொல்லுதுன்னா, நான் அவனை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு பிடிச்ச லைஃப்பை நீங்கள் ஒரு நாள் வாழ வச்சாதான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னதும் சரி ஓகே அதுக்கான இதை பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டாகியை கூட்டிட்டு ஒரு கிளப்புக்கு வராங்க. ஸோ அங்கே வந்ததுமே இந்த டூ லிட்டில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துக்கு போயிட, இங்கே நம்ம பூனை மனிதனும் ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது ரெண்டு பொண்ணுங்க வந்து இந்த பூனை மனிதன் மேலெல்லாம் கை வைக்க அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது போல. அதனால நம்ம ஹீரோயினுடைய கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான். அப்புறமா கிளப்ல இருந்துலாம் வெளியில் வந்துட்டாங்க. சரி ஓகே இப்போ நீ சொல்லு, இந்த பூனை மனிதன் யாரு அப்படின்னு நாய்கிட்ட கேட்கும்போது, இவனை வந்து எனக்கு எப்படி தெரியும்னா ஒரு ஃபேமஸான பப்புக்கு வருவான், ஸோ அந்த பப்புக்கு மூலமாக தான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபேமஸான பப்போடைய பேரை சொல்ல. ஸோ அங்கே போனால் பூனை மனிதனை பற்றி அடுத்த லீடு கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க. உடனே நாயும் சரி ஓகே நான் சொல்லிட்டேன்ல என்னை கழட்டி விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நாயை வந்து கழட்டி விட்டுறாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுமே நாய் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. அட பாவீங்களா,
இப்படி கொலை பண்ணிட்டீங்களே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே இந்த சைடு ஹீரோயின் பூனை மனிதனை அந்த ஃபேமஸான பப் இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு வராங்க. ஆனா அந்த பப்பை பார்த்ததுமே இந்த பூனை மனிதனுக்கு ரொம்பவே பேனிக் ஆகுது. அதனால வெளியில வந்து உட்காந்துக்கிறான். அதே சமயத்துல இந்த சைடு இந்த சூப்பர் ஹீரோவா மாறணும் ட்ரை பண்ணாங்க இல்லையா அந்த பாய் ஃப்ரெண்டோடைய கேங், அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து அந்த பொண்ணை வந்து பயமுறுத்தி விட்டுறாங்க. யாரா நீங்களாம் பைத்தியங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திட்டிட்டு போயிடுறா. அப்ப அதே சமயத்துல இன்னொரு மனுஷனும் இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க அவன் வந்து இந்த பில்டிங்குள்ள மாட்டிக்கிட்டான் போல. ஸோ அந்த பில்டிங்குள்ள போக முடியறது இந்த பில்டிங் மூலமா ஒருத்தன் டிராவல் பண்ணுவான் இல்லையா, ஸோ இந்த தாடிக்காரன் அவனை வந்து உள்ள அனுப்புறாங்க. அவன் பாத்தீங்கன்னா சட்டையெல்லாம் கழட்டிட்டு உள்ள போறான். ஆனா போனவன் பாதியிலே மாட்டிக்கிறான். ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த ஃபிளாஷ்க்கு வந்து கோமாயிடுது. இவன் என்ன இப்படி ஒழுங்கா உள்ள போக மாட்டானா, சரி ஓகே நீங்க இருந்து பாத்துக்கோ நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு டீ குடிக்க போயிட. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்டும் இன்னொருத்தனை பக்கத்துல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தாடிக்காரனால உள்ளே போக முடியல. அந்த டைம்ல இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஃபிளாஷ் கிட்ட இருந்தது. அந்த மாதிரி நாங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் வா சீக்கிரம் அப்படின்னதும் இவனும் பதறி அடிச்சு வேகமா போனா. அங்க பாத்தீங்கன்னா ஏதோ சூப்பர் மார்க்கெட் வெளியில நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரம் டைமை ரிவர்ஸ் பண்ணு அப்படின்னு ஃபிளாஷ் சொல்ல, ஆனா இவனால 10 செகண்டுக்கு மேல ரிவர்ஸ் பண்ண முடியாது போல. அதனால பயந்துகிட்டு அங்க நின்றுட்டு இருக்கும்போது ஒரு லோக்கல் ரவுடி வந்து டேய் நீ இந்த கேங்க சேர்ந்தவனா அப்படின்னு விசாரிக்க வர்றதுக்குள்ளே பாய் ஃப்ரெண்டும் பயந்து அங்க இருந்து தெரிச்சு ஓடிட்டான் எனக்கு இவங்களை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு. இந்த சைடு நம்ம ஹீரோயின் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த பூனை மனிதன்கிட்ட இந்த மாதிரி இந்த பப்பு தான் உன்னுடைய கடைசி லீடாக இருந்துச்சு, ஆனால் இதுலேயும் உன்னை பற்றி பெருசாக எதுவுமே தெரிய வரல, ஆனாலும் நீ கவலைப்படாத உன்னை பற்றி சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்ல அந்த பூனை மனிதனுக்கும் நம்ம ஹீரோயினா ரொம்பவே பிடிச்சிருக்குது. அப்படி 2 பேரும் நெருங்கி வரும்போது தான் ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி அந்த சாக்ஸ் எடுத்துட்டு வான லவர் பையன் தான் மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கான். அதே சமயத்தில் இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகிடுது. இந்த தாடிக்காரன் உள்ள போனால அவன் இன்னுமே மாட்டிட்டு தான் இருக்கிறான். போலீஸ் வந்து பார்க்குற வர கட் பண்ண அடுத்தது இன்னைக்கு இந்த தங்கச்சி பொண்ணுடைய கிராஜுவேஷன் டே போல. அதனால நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு எல்லாருமே போயிருக்காங்க. ஏன்னா அவங்களும் இதே ஸ்கூல்ல தான் படிச்சிருந்திருப்பாங்க போல. அது போக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க மறைச்சு வச்ச ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து அதை குடிச்சிட்டு இருக்கும்போது வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. இவங்களுக்கு தெரிஞ்ச வாய்ஸ் வர இருக்குதா, உன்னை யார் இது அப்படின்னு பார்த்தா இவங்க கூட படிச்ச ஒரு பொண்ணு தான் போல. அடியே நீங்க என்ன பண்ற அப்படின்னதும் இப்பதான் தெரிய வருது இந்த பொண்ணு இங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கா போல டீச்சரா. அது போக இவளுடைய பவர் என்னன்னா இந்த மெமரிஸ் எல்லாம் இருக்குல்ல, நமக்குலாம் நிறைய ஆசை இருக்கும் இந்த ஸ்கூல் டைம் நம்ம சின்ன வயசுல விளையாடின டைம்க்குலாம் மறுபடியும் போய் பார்க்கணுன்றது, அந்த பவர் தான் இந்த பொண்ணுக்கு இருக்குது. ஸோ அது மூலமாக தான் நான் என்னுடைய கடந்த காலத்துக்கு போய் நான் பண்ண இதெல்லாம் பார்த்து அதை திருத்தி இப்போ நல்ல பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை ஹீரோயினால நம்பவே முடியல. அப்படின்னு உனக்கும் பவர் இருக்குதா அப்படின்னு இந்த பொண்ணை திட்டிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ஃப்ரெண்டு பொண்ணை பார்க்குறா. அவள் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறத பார்த்ததுமே அவன் கூட தனியாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பாரு நீ ஹீரோயின் கூட சுத்தினாலே உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும், உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீ நல்ல பொண்ணு கூட சுத்த வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஃப்ளாஷ்பேக்கை வந்து வா லைவாகவே காமிக்கிறான். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன இருக்குன்னா இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ஏதோ ஒரு அவார்டு கொடுக்க போறாங்க போல. அந்த அவார்டை வந்து அவ சீக்கிரம் வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக பிரெக்னன்சி டெஸ்ட் எல்லாம் எடுக்க வச்சிருந்திருப்பாங்க. அது போக கிராஜுவேஷன் டே அன்னைக்கு கூட அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வாங்க வேண்டிய டைம்ல அவளுடைய ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோயின் போட்டுட்டு நைஸா போட்டோ எடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் இந்த ஸ்கூல்ல விட்டே தூக்கியிருப்பாங்க போல. அது வீட்டுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய ட்ரெஸ்ஸை போட்டோ எடுத்துட்டு அவகிட்ட ரிட்டர்ன் கொடுக்காமலே போயிருந்திருப்பான். இதனால இவளால ஒழுங்கா போட்டோ எடுக்க கூட முடிஞ்சிருக்காது. ஸோ அதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ இங்க பாரு நீ ஹீரோயின் கூட அதிகமா சுத்தாத, அவளுக்கு கான்ஃபிடென்ட்டும் கிடையாது செல்ஃப் லவ்வும் கிடையாது அப்படி இப்படின்னு பார்த்து வச்சுட்டு இருக்கும்போது இதே சமயத்தில் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தனியாக உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் பாத்ரூமுக்கு வெளியில இவளுடைய தங்கச்சியும் இன்னொரு பொண்ணு பேசுறதும் இவளுக்கு கேட்குது. அதாவது அவங்க 2 பேரும் லவர்ஸ் போல. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து தங்கச்சி பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டு போறா. அதனால அந்த தங்கச்சி கோவமா பக்கத்தில் இருக்கிற அந்த பேசினத்தோட அது பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி போயிடுது. இதை வெளியில வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஓ நீ பொண்ணை வேற லவ் பண்ணிட்டு இருக்க, இப்போ இதையும் உடச்சிட்டியா, இதை பத்தி நான் வெளியில சொல்லக்கூடாதுன்னா நான் சொல்றது நீ பண்ணணும் அப்படின்னு கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவளுக்கு தானே இன்னைக்கு கிராஜுவேஷன் டே, அதனால அங்க வந்து எல்லாரும் முன்னாடியும் கேவலமா டான்ஸ் ஆட சொல்றா. அதே மாதிரி இந்த தங்கச்சி பொண்ணு வர வழி இல்லாம டான்ஸ் ஆட, அடுத்தது அவார்டு வாங்கும் போது நீ இதை தான் பேசணும் அப்படின்னு ஒரு லெட்டரை எழுதி கொடுக்க. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா இதை பேசுவான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை பத்தி கழுவி ஊத்திட. உடனேவா பார்த்தீங்கன்னா இவளுடைய எல்லா சீக்கிரட்டையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா. அந்த மாதிரி இந்த பொண்ணு ஒரு பொண்ணை லவ் பண்றா, அது போக பாத்ரூம்ல இருந்து எல்லாத்தையுமே உடச்சு போட்டுட்டா அப்படின்னு சொல்ல அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அங்கிருந்து அழுதுட்டே ஓடிட்டேன். ஸோ இதை பார்த்தா அம்மாவும் அப்பாவும் அவளை சமாதானப்படுத்த போக அப்படியே இந்த நாளும் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகுது. ஸோ இந்த சைடு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு மனசு ஃபுல்லாக ஹீரோயினே நினச்சிட்டு இருக்கிறா. ஏன்னா அந்த இன்னொரு பொண்ணு வந்து ஹீரோயினை பற்றி நிறைய சொல்லியிருந்திருப்பா இல்லையா, அதனால ஹீரோயின் அப்படி தான் இருப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அதே மாதிரி அந்த இடத்துக்கு அவளுடைய லைஃப்பை பற்றியே குறை சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. ஸோ இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு செம டென்ஷன் ஆகிடுது. இங்கே பாரு நீ எப்போ பார்த்தாலுமே எல்லாத்தையுமே குறை சொல்லிட்டே இருக்கிற, ரொம்பவே செல்ஃபிஷாக இருக்கிற அப்படின்னு நிறைய நம்ம ஹீரோயினை பற்றி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன திடீர்னு இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு சாக்கிங்கில் பார்த்துட்டு இருக்கேன். இனிமேல் அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பொண்ணு அங்கேருந்து கிளம்பிட. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது, உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க.
அதுலேயும் அடுத்த நாள்ல இருந்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பேச மாட்டாள்ல. ஸோ அவங்க 2 பேருக்கும் கம்யூனிகேஷனா இந்த பூனை மனிதன் தான் இருக்கிறான். அது போக அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்துக்குமே ரெட் கலரில் ஏதோ ஒன்று ஒட்டி வச்சிருக்கிற அந்த ஃப்ரெண்டு பொண்ணு. ஏன்னா இதெல்லாம் அவள் காசு கொடுத்து வாங்கினது போல, நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது போல. அதனால அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு போகிறாங்க. கட் பண்ணால் அடுத்தது ஹீரோயினை பார்த்தீங்கன்னா, எனக்கு சூப்பர் பவர் இல்லாதது தானே பிரச்சனை, நான் அப்படியாவது அந்த கிளினிக் போய் என்னுடைய சூப்பர் பவரை வர வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளினிக் வராங்க. அப்போ தான் அந்த இடத்துல ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொண்ணுடைய பேர் வந்து ஹேனா. ஸோ இந்த பொண்ணுக்கு 20 வயசு ஆகியுமே இன்னுமே சூப்பர் பவர் இல்லை போல. இது தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. நல்ல வேலை நம்ம துணைக்கு ஒரு பொண்ணு இருக்காளேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன அவ கூட ஃப்ரெண்ட் ஆகிறா. இப்படி 2 பேரும் ஒரு பாருக்கு போய் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆகிட்டாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற சில பொண்ணுங்களை பார்க்குறாங்க. அவங்களுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவங்களுடைய முடி கலரெல்லாம் மாற்றிட்டு இருக்க. இதை பார்த்து இவங்க 2 பேருக்கும் பொறாமை ஆயிடுது. உடனே கத்திரிக்கோள் எடுத்து அவங்க பாத்ரூமில் இருக்கிற கேப்பில் அந்த முடியை வந்து கட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க வேற யாரோடைய முடியை கட் பண்ணிட்டாங்க போல. அதனால மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக பயந்து அங்கேருந்து ஓடிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனை இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பார்க்குறான். அது போக அவன் எதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா, அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில் சண்டை நடந்திருக்கும். இவன் கூட எனக்கு இவங்களை தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பான் இல்லையா, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அது வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு போல. ஸோ அதை பார்த்த ஃப்ரெண்டு பொண்ணு, இங்கே பாரு என்னதான் இருந்தாலும் அது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ நீ போய் அவங்கள சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க. ஸோ இதனால இவனும் சரி ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணலான்னு சொல்லி ஒவ்வொரு ஃப்ரெண்டையாக பார்க்க போகிறான். அடுத்தது இந்த பூனை மனிதன் இருக்கான் இல்லையா, அவன் வீட்டில் இருக்கும்போது ஃப்ரெண்டு பொண்ணு மட்டும் இருக்கிறா. ஸோ ஹீரோயின் இல்லாத டைமில் அவளை பார்த்து உனக்கும் ஹீரோயினுக்கும் அப்படி என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டதுமே இவளும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பற்றி அவள் இப்படி பண்ணுறா, அவள் வந்து எல்லாத்தையுமே குறை சொல்கிறா, செல்ஃபிஷாக இருக்கிறா அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பசில் கலெக்ஷனை பார்க்குறா. ஸோ இதை பார்த்ததுமே இவளும் ஹீரோயினும் சேர்ந்து இதை சால்வ் பண்ணது ஞாபகம் வருது. ஆனால் இன்னுமே ஃபுல்லாக சால்வ் பண்ணல போல. அதை பார்த்து எமோஷனல் ஆகி என்னதான் இருந்தாலும் ஹீரோயினும் என்கிட்ட நல்லா தானே இருந்திருக்கிறா அப்படின்னு ஹீரோயின் மேலே இப்போ கொஞ்சம் அக்கறைப்பட ஆரம்பிக்கிறா. ஆனால் வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் இந்த ஃப்ரெண்டு பண்ண விருப்பேற்ற விதமாக எனக்கு யாரெல்லாம் இனிமேல் தேவையில்லை, எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டா நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு விருப்பேற்ற உடனே ஃப்ரெண்டு பண்ணும் இனிமேல் என்கிட்ட உன்னுடைய அப்பாவை பற்றி கேட்காத, நான் வர வைக்க மாட்டேன் அப்படின்னு அவளும் பதிலுக்கு சொல்ல இப்பவும் பார்த்தீங்கன்னா மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சைட் பாய் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அவனுடைய டீமில் உள்ள ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அவனுடைய டீமை உருவாக்குறான். இந்த சைடில் நம்ம ஹீரோயினும் அந்த புது ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ கூட சேர்ந்து பயங்கர அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கா. என்னன்னா அந்த சூப்பர்மேன் மாதிரி பறப்பாங்க இல்லையா, அவங்க மேலே கண்ணை வச்சு அடிக்கிறதும், அது போக அந்த கிளினிக் இருக்கு இல்லையா, அந்த கிளினிக்குள்ள உள்ள வந்து இருக்கிற பொருள் எல்லாம் உடைக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் சூப்பர் பவர் ஏன் இல்லை அப்படின்னு அந்த கோவத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹேனை வந்து டெலிபோர்ட் ஆகி மறைஞ்சிட்றா. பார்த்தா அவளுடைய சக்தி வந்து வெளியில் வந்துடுச்சு. அவளுக்கு இந்த மாதிரி டெலிபோர்ட் ஆகுறது தான் பவர் போல. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அடியே உனக்கும் வந்துடுச்சா, அப்போ நீயும் என்னை விட்டு போயிடுவி அப்படின்னு ஃபீல் பண்ண. ஆனால் அந்த ஹேனா இருந்துக்கிட்டே இங்கே பாரு நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனக்கு கிடைச்சதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனால உன்னை எங்கேயுமே நான் தனியாக விட்டு போக மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக செக்யூரிட்டி வந்துட்டாரு. உடனே டக்குன்னு ஹேனா மறைஞ்சு போயிட்றா. அடி பாவி இப்போ தான் சொன்னேன் அதுக்குள்ளே மறைஞ்சு போயிட்டியா அப்படின்னு ஃபீல் பண்ண. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது இந்த பூனை மனிதன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்டு பொண்ணு உன்னை வந்து பசில் சால்வ் பண்ண ஹெல்ப் கேட்டா அப்படின்னதும் ஸோ நம்ம ஹீரோயினும் நைஸாக போய் பார்க்குறா. பார்த்தா நிறைய பசில் வந்து சால்வ் ஆகாமல் இருக்குது. அதை பார்த்து எவ்வளோ ஹெல்ப் பண்ண அப்படி மறுபடியும் 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்ன பழையபடி நார்மல் ஆகிடுறாங்க. கட் பண்ண அடுத்தது அந்த கிளினிக்கு நம்ம ஹீரோயினை ஃப்ரெண்டு பொண்ணு கூப்பிட்டு வரா. ஏன்னா ஏதோ ஒரு பேப்பர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணும் போல். அப்படி அதை கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் இப்போ பார்த்தா செல்ஃபிஸாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே மாறி இருக்கிறா. அது போக இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்ட அவன் உன்னுடைய லவ் எப்படி போகுது பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டதுமே இப்போ அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அவன் என்னை வந்து கேரே பண்ணிக்க மாட்டேங்கிறான், என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில் ஆனால் நம்ம ஹீரோயின் கண் முழிச்சதுமே அங்கே அந்த பூனை மனிதன் நிறைய பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அதில் என்ன ஆயிருக்குன்னா அவன் வந்து நம்ம ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் என்னடா இவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையுமே சொல்கிற, ரொம்ப ஸ்பீடாக போறியோ அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு அடுத்தது அவளுடைய ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு நீ எப்போதுமே உன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து உண்மையாக இருந்துரு, ஒருவேளை அவனை பிடிக்கலனா அவன்கிட்டே அதை சொல்லிடு, மனசில் வச்சிட்டு இருக்காத. ஸோ பிரேக்கப் பண்ணோன்னா முன்னாடி அவன்கிட்ட சொல்லிடுன்ற மாதிரி சொல்ல. ஸோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் சரி ஓகே நான் சொல்லிடுறேன்ற மாதிரி ரெடியாக அப்போ கரெக்டாக அங்கே அந்த பாய் ஃப்ரெண்ட் வரான். வந்து என்ன சொல்கிறான்னா இன்னைக்கு உனக்காக நான் ஒரு பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பிரேக்கப் தான் சொல்ல போகிறான்னு பார்த்தா பார்ட்டி இருக்குதுன்னு சொல்லி செமையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்றா. அதுக்கப்புறம் அப்படியே பார்ட்டியில் காமிக்கிறாங்க. ஸோ அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த லவர் பையனும் வந்திருக்கிறான். அதான் ஹீரோயினுடைய அந்த லவர் பையன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா சரி
ஓகே இந்த பார்ட்டியில் வச்சு நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிட்ட உண்மையை சொல்லிடலாம், அவனை வந்து இனிமேல் ஏமாற்றக்கூடாது, பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினும் நம்மளுடைய லவ்வர் பையன் வந்திருக்காண்டா அப்படின்னு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க இடையில இந்த பூனை மனிதன் வந்து நான் ஹீரோயினுடைய புது பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல லவ்வர் பையன் ஷாக் ஆகிட்டான். இங்க நம்ம ஹீரோயினும் அவனை தனியாக இழுத்துட்டு வந்து என்ன நீ ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கிற, நான் வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் திட்டி விட்டுறாங்க. அதனால கொஞ்ச நேரத்தில் அவன் என்ன பண்ணானா ரொம்பவே ஃபீல் ஆகி அங்க இருந்து இனிமேல் நம்ம இங்க இருக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு அவ பிரேக்கப் பத்தி சொல்ல போறா இல்லையா, அதனால கடைசியில் தைரியத்தை வச்சுக்கிட்டு அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இதை பத்தி சொல்ல அவன் பார்த்தீங்கன்னா உடனே ரீவைண்ட் பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா ரொம்ப நேரம் ரீவைண்ட் பண்ணாலுமே இதே ஆன்சர் தான் பண்ண அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இந்த டைம்ல ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் கிட்ட அந்த லவர் பையன் வா நான் அவனை வெளியில பறக்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோயின் அவனுடைய கையை தொட போறா. ஆனா அவன் எல்லாரும் பாக்குறாங்க கையெல்லாம் தொடாத அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு வந்துட்டு பறக்கிறதுக்காக ரெடியாக. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இப்போ இந்த லவர் பையனை சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம இந்த லவர் பையனை சொல்றானா யார் அவன் கோமாளி மாதிரி அவன் வீட்டுல ஒருத்தர் இருந்தானே அவன் எதுக்கு உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறான், அவனெல்லாம் நம்பாத அப்படின்னு இந்த பூனை மனிதனை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. ஸோ இது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கல. அது போக இவன் நம்ம ஹீரோயினை உண்மைக்குமே லவ் பண்ணல இல்லையா, எல்லாரும் முன்னாடியும் தொடக்கூட விடல, இப்போ இப்படி பேசுறானே அவனை பத்தி அப்படின்னு சொல்லி இங்க பாரு நீ அந்த பூனை மனிதனை பத்தி இனிமேல் எதுவும் பேசாத, எனக்கு ஒன்றை விட அவனை தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கே அசிங்கப்படுத்திட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா பூனை மனிதனை காணோம். உடனே ஐயோ அவனை நம்ம ஓவரா திட்டோமே அப்படின்னு பயந்து போய் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டா வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பூனை மனிதன் பூனையா இருக்கிறத பார்த்துட்டு இங்க பாரு என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாம உன்னை வந்து திட்டேன், எனக்கு ஒன்னதான் ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா பூனை மனிதன் பின்னாடி இருக்கிறான். இவங்க வேற யாருக்கிட்டே பேசிட்டு இருந்திருக்காங்க போல. அப்புறம் என்ன வேகமா போய் அவனை ஹக் பண்ணிக்கிறாங்க. அவனுக்கும் நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும் இல்லையா, அதனால ரெண்டு பேரும் அங்க கிஸ் பண்ணிட நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் இதுதான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஓப்பனா சொல்லிட்டா. இதை பார்த்த ஃப்ரெண்டு பொண்ணு ஷாக்காக அடி பாவி இப்பதான் நான் பிரேக்கப் பண்ண அதுக்குள்ள நீயா அப்படின்னு மிரண்டு போக. ஆனா ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு இங்க பாரு உன்னுடைய கிளினிக் செலவை இனிமேல் நான் பாத்துக்கிறேன், எனக்கும் அது அதிக காசு தான், இருந்தாலும் என்னுடைய பொண்ணுக்காக நான் அதை பண்றேன்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஆறுதலா பேசுறாங்க. இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம பூனை மனிதன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக அங்க இருந்த ஒரு பொண்ணு அம்மா அப்பா நிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடியும் பார்த்து ஷாக்காக. இந்த வார்த்தையை கேட்ட இவனும் ஷாக்காக. அதோட பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 1 முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு காமெடி சீரீஸ், அதுவும் அடல்ட் காமெடின்றதுனால என்னால் நிறைய தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது போக இந்த சீரீஸில் பெரிய கதை ஒன்றும் கிடையாது, சின்ன சின்ன காமெடி மட்டும் நிறைய வச்சிருப்பாங்க. அதுவும் அடல்ட் சம்மந்தப்பட்ட காமெடின்றதுனால தான் எல்லாத்தையுமே சொல்ல முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இதுக்கு சீசன் 2 இருக்கு இல்லையா, அதோடைய ஃபுல் வீடியோவையும் நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி சீக்கிரமாக அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா, உங்களுக்கும் இந்த மாதிரி சூப்பர் பவர் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சீரீஸில் வந்து எந்த பவர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.